வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இன்றைக்கான சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், உனக்கு எப்போ செய்யணும்னு தோணுதோ நீ செய். நீ எப்போ வேணால் இதை பண்ணலாம். நீ எப்போ வேணால் இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You can do it whenever you want. You can do it whenever you want. You can do it. நீ இதை பண்ணலாம். Whenever you want. நீ எப்போ ஆசைப்படுறியோ நீ இதை பண்ணலாம். நீ எப்போ வேணால் இதை பண்ணலாம். You can do it whenever you want. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். எல்லாரும் வேலையாக இருக்காங்க. எல்லாரும் என்ன பண்ணுறாங்க? எல்லாரும் வேலையாக இருக்காங்க. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Everyone is busy. Everyone is busy. ஸோ இதுவே எல்லாரும் வேலையாக இருக்காங்களா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Is everyone busy? Is everyone busy? Everyone அப்படின்னா எல்லாரும், பிஸி அப்படின்னா வேலையாக இருக்கிறத நம்ம பிஸின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். எவ்வளோ நாளாக நீ இதை பண்ணிகிட்ருக்க? எவ்வளோ நாளாக நீ இதை பண்ணிகிட்ருக்க? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? How long have you been doing this? How long have you been doing this? How long எவ்வளவு காலமாக have you been doing இதை பண்ணிகிட்ருக்க? this இதை. ஓகேவா? ஸோ இதுவே நான் இதை 2 மாதமாக பண்ணிகிட்ருக்கேன். நான் இதை 2 மாதமாக பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லணும்னா I have been doing this for 2 months. I have been doing this for 2 months. 2 மாதங்களாக. for 2 months. I have been doing this. நான் இதை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுவே நான் வந்து 2002லேருந்து இதை பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னா I have been doing this since 2002. இல்லைனா நான் போன வாரத்துலேருந்து இதை பண்ணிகிட்ருக்கேன். I have been doing this since last week. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவள் மறுபடி உனக்கு கால் பண்ணுறா. அவள் திரும்ப உனக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? She calls you again and again. She calls you again and again. She calls you. அவள் உனக்கு கால் பண்ணுறா. again and again. திரும்ப. ஓகேவா? உனக்கு ஏதாச்சும் வேணும்னா என்கிட்ட சொல்லு. உனக்கு ஏதாவது வேணும்னா என்கிட்ட சொல்லு. உனக்கு ஏதாச்சும் வேணும்னா எனக்கு தெரியப்படுத்து அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Let me know if you need anything. Let me know if you need anything. Let me know. எனக்கு தெரியப்படுத்து. If you need anything. உனக்கு ஏதாவது தேவை என்றால். need அப்படின்னா தேவை. anything அப்படின்னா ஏதாச்சும். If you need anything. உனக்கு ஏதாவது தேவை என்றால். let me know. எனக்கு தெரியப்படுத்து, என்கிட்ட சொல்லு. ஓகேவா? ஸோ இதுவே எனக்கு ஏதாச்சும் வேணும்னா உங்ககிட்ட சொல்கிறேன். எனக்கு ஏதாச்சும் வேணும்னா உனக்கு தெரியப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. தண்ணீரை சிறிது நேரம் கொதிக்க விடு. இப்போ நம்ம ஏதோ சமைச்சிட்ருக்கோன்னா தண்ணியை கொஞ்சம் நேரம் கொதிக்க விடு, அதுக்கப்புறம் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. Let the water boil for a while. Let the water boil for a while. Let the water boil அப்படின்னா தண்ணியை கொதிக்க விடு, கொதிக்கட்டும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு let the water boil for a while அப்படின்னா கொஞ்ச நேரம். Let the water boil for a while. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் நேற்று ஜாலியாக இருந்தேன். நேற்று நான் ஜாலியாக இருந்தேன், ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு, நேற்று ஜாலியாக இருந்தேன், ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. I had so much fun yesterday. I had so much fun yesterday. I had fun அப்படின்னா வந்து ஜாலியாக இருந்தேன், என்ஜாய் பண்ண. அது மாதிரி so much funனா ரொம்ப ஜாலியாக இருந்தேன். yesterday அப்படின்னா நேற்று. I had so much fun yesterday. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இந்த குழம்பில் இன்னும் கொஞ்சம் உப்பு போடு. இதில் உப்பு பத்தலை, இன்னும் கொஞ்சம் உப்பு போடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. Add little more salt in this gravy. Add little more salt in this gravy. Add little more salt அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உப்பு போடு. In this gravy அப்படின்னா இந்த குழம்புக்கு கிரேவின்னு சொல்லணும். ஓகேவா? ஸோ add little more salt in this gravy. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நாம் நேற்று இதை தான் பார்த்தோமா. நேற்று நம்ம பார்த்தோம்ல, அது இதுதானா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? கெஸ் பண்ணுங்க. Is this the same what we saw yesterday? Is this the same
வாட் வி saw yesterday. இஸ் திஸ் த சேம் அப்படின்னா அதுதானா, நம்ம நேற்று பார்த்தோம்ல அதுதானா அப்படின்னு கேட்குறோம் இல்லையா. ஸோ அதுதானா அப்படிங்கிறதுக்கு இஸ் திஸ் த சேம். என்னது நம்ம நேற்று பார்த்தோம்ல வாட் வி saw, நம்ம என்ன நேற்று பார்த்தோமோ அது இதுதானா, நேற்றுங்கிறதுக்கு yesterday. இஸ் திஸ் த சேம் வாட் வி saw yesterday. saw அப்படின்னா சியோட பாஸ்ட் டென்ஸ் சானா பார்க்கறது. ஓகேவா. ஸோ இஸ் திஸ் த சேம் வாட் வி saw yesterday. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவன் உன்னை பார்க்க விரும்புகிறான். அவன் உன்னை பார்க்கணும்னு ஆசைப்படுறான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்க. He wants to see you. He wants to see you. He wants அப்படின்னா அவன் விரும்புறான், அவன் ஆசைப்படுறான். எதுக்கு? to see you. சீனா பார்க்கறது. ஸோ see you ஒன்றை பார்க்கறதுக்கு அவன் ஆசைப்படுறான், விரும்புறான். He wants to see you. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நேற்று மறைத்து வைத்த என்னுடைய ஷூ எங்கே. இப்போ 2 பேர் விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ ஏதோ ஷூவெல்லாம் மறைச்சு வச்சு விளையாடுறாங்க. நேற்று மறைச்சு வச்சுல அந்த ஷூ எங்கே அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. அதை இங்கிலீஷ்ல எப்படி கேட்கலாம், கெஸ் பண்ணுங்க. வேர் இஸ் மை ஷூ விச் யூ ஹிட் எஸ்டர்டே. வேர் இஸ் மை ஷூ அப்படின்னா என்னோட ஷூ எங்க, எந்த ஷூ. விச் யூ ஹிட், ஹிட்னா ஹைடுனா மறைக்கிறது. ஸோ ஹைடோட பாஸ்ட் டென்ஸ், நேற்று தானே மறைச்சான் அதனால ஹிட். ஓகேவா. ஸோ ஹைடோட பாஸ்ட் டென்ஸ் ஹிட். விச் யூ ஹிட் எஸ்டர்டே அப்படின்னா நேற்று. ஓகேவா. ஸோ வேர் இஸ் மை ஷூ விச் யூ ஹிட் எஸ்டர்டே. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். உன்னுடைய அம்மா சந்தோஷமாக இருப்பார்கள். உன்னோட நீ பண்ணுறதை பார்த்துட்டு உங்கள் அம்மா ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்க. Your mom will be very happy. Your mom will be very happy. Your mom அப்படின்னா உன்னோட அம்மா. அம்மாவை மாம்னு சொல்லலாம், இல்லைன்னா மதர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ நம்ம சும்மா நார்மலாக பேசுகிற மாதிரி மாம். யுவர் மாம் வில் பி அப்படின்னா இருப்பாங்க இனிமே. ஓகே. ஸோ யுவர் மாம் வில் பி வெரி ஹாப்பி அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா, அவங்க அம்மா ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ இப்போது உன்னுடைய சாப்பாடை சாப்பிடலாம். இப்போ நீங்கள் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்க. You can have your meal now. You can have your meal now. meal அப்படின்னா சாப்பாடு. ஓகேவா. ஸோ you can have அப்படின்னா நீங்கள் சாப்பிடலாம். You can have your meal now. nowனா இப்போ. ஸோ you can have your meal now. இப்போ நீங்கள் சாப்பிடலாம். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ என்னிடம் முன்கூட்டியே சொல்லவில்லை. நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்க. You didn't tell me earlier. You didn't tell me earlier. You didn't tell me அப்படின்னா நீ என்கிட்ட சொல்லலை. earlier அப்படின்னா முன்னாடியே. You didn't tell me earlier. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ என்னிடம் எல்லாவற்றையும் சொன்னாய். நீ என்கிட்ட எல்லாமே சொன்ன அப்படின்னு சொல்லணும் இல்லையா. அதை இங்கிலீஷ் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம், கெஸ் பண்ணுங்க. You told me everything. You told me everything. You told me அப்படின்னா நீ என்கிட்ட சொன்ன. everything அப்படின்னா எல்லாமே, நீ என்கிட்ட எல்லாமே சொன்ன. You told me everything. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ என்னிடம் என்ன சொன்னாய். நீ என்கிட்ட என்ன சொன்ன, நான் சரியாக கேட்கல, நீ என்கிட்ட என்ன சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதான் சென்டென்ஸ். அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பண்ணுங்க. அவன் தனியாக வளர்ந்தான். அவன் தனியாக வளர்ந்தான். அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். He grew up alone. He grew up alone. grew அப்படின்னா க்ரோவோட பாஸ்ட் டென்ஸ் grew. grow அப்படின்னா வளர்றது. ஸோ grew அப்படின்னா முன்னாடி வளர்ந்தான். he grew அவன் வளர்ந்தான். alone அப்படின்னா தனியாக. ஓகேவா. ஸோ அவன் தனியாக வளர்ந்தான். he grew up alone. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போயிடுது. எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போயிடுது. இப்போலாம் எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகுது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். I am getting sick often. I am getting sick often. I am getting sick. எனக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது. often அடிக்கடி. ஓகேவா. ஸோ I am getting sick often. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். எனக்கு பசிக்கலை. எனக்கு பசிக்கலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்.
ஐ எம் நாட் ஹங்க்ரி. ஐ எம் நாட் ஹங்க்ரி. ஹங்க்ரி அப்படின்னா பசிக்கிறது. ஸோ ஐ எம் நாட் ஹங்க்ரி அப்படின்னா எனக்கு பசிக்கலை. இதுவே எனக்கு பசிக்குது அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இதுவே உனக்கு பசிக்குதா, உனக்கு பசிக்குதா அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்? ஆர் யூ ஹங்க்ரி? ஆர் யூ ஹங்க்ரி. இதுவே அவனுக்கு பசிக்குதா அப்படின்னா இஸ் ஹி ஹங்க்ரி. இஸ் ஹி ஹங்க்ரி. அவனுக்கு பசிக்குதா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் இதை தப்புன்னு சொல்லலை. நான் இதை தப்புன்னு சொல்லலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட் சே இட் இஸ் ராங். ஐ டோன்ட் சே இட் இஸ் ராங். ஐ டோன்ட் சே நான் இப்போ சொல்லலை. இட் இஸ் ராங். இது தப்புன்னு நான் சொல்லலை. ஸோ இதுவே நான் இது முன்னாடி நடந்ததை சொல்லணும்னா நான் தப்புன்னு நான் அப்போ சொல்லலை அப்படின்னு சொல்லணும்னா ஐ டோன்ட் சே இட் இஸ் ராங். ஐ டோன்ட் சே இட் இஸ் ராங். இது தப்புன்னு நான் சொல்லலை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் இதை நேரில் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். நான் இதை நேரில் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ எம் ஹியர் டு டெல் யூ திஸ் இன் பர்சன். ஐ எம் ஹியர் டு டெல் யூ திஸ் இன் பர்சன். ஐ எம் ஹியர் நான் இங்கே இருக்கேன், நான் இங்கே வந்தேன். டு டெல் யூ திஸ் இதை சொல்கிறதுக்கு இன் பர்சன் நேரில், நான் இதை நேரில் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். ஐ எம் ஹியர் டு டெல் யூ திஸ் இன் பர்சன். ஐ கேம், or we can say I came to tell you this in person. அதனால நான் வந்தேன். ஓகேவா? நான் சும்மா யதார்த்தமாக வந்தேன். நான் சும்மா யதார்த்தமாக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ கேம் ஆஸ் யூஷுவல். ஐ கேம் ஆஸ் யூஷுவல். நான் எப்பயும் போல் வந்தேன். எப்பயும் வர மாதிரி தான் நான் வந்தேன். ஐ கேம் நான் வந்தேன். ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நம்ம இதை பற்றி ஏற்கனவே பேசிட்டோம். நம்ம இதை பற்றி ஏற்கனவே பேசிட்டோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? We have already discussed this. We have already discussed this. We have already discussed. நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். this இதை பற்றி நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். We have already discussed this. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அதை சொல்கிறதுக்கு தான் அவள் வந்தா. அவ என்கிட்ட அதை சொல்றதுக்கு தான் வந்தா. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? She came to tell me that. She came to tell me that. She came அவ வந்தா. To tell me என்கிட்ட சொல்றதுக்கு. that அதை அவ என்கிட்ட சொல்றதுக்கு தான் வந்தா. She came to tell me that. நீயும் எங்க கூட வரியா? நீயும் எங்க கூட வரியா? இப்போ எல்லாரும் எங்கேயோ போறாங்கன்னா நீயும் எங்க கூட வரியா அப்படின்லாம் சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Will you join with us? Will you join with us? நீயும் எங்க கூட வரியா? Will you join with us? With us அப்படின்னா எங்க கூட. Will you join? நீயும் வரியா? நீயும் எங்க கூட சேர்ந்துக்கிறியா? ஓகேவா? இதுவே இவனும் நம்ம கூட வருவான், இவனும் நம்ம கூட ஜாயின் பண்ணிப்பான் அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? உனக்கு எப்படி நன்றி சொல்கிறதுனே எனக்கு தெரியல. உனக்கு எப்படி நன்றி சொல்கிறதுனே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட் நோ ஹவு டு தேங்க் யூ. ஐ டோன்ட் நோ ஹவு டு தேங்க் யூ. ஐ டோன்ட் நோ எனக்கு தெரியலை. ஹவு டு எப்படி, தேங்க்யூ உனக்கு எப்படி நன்றி சொல்கிறதுன்னு, தேங்க்யூ உனக்கு நன்றி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஐ டோன்ட் நோ ஹவு டு தேங்க்யூ. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் என்னோட கவலையை சொல்லிட்டு இருக்கேன். நான் என்னோட கஷ்டங்களை சொல்லிட்டு இருக்கேன். நீ என்ன சிரிக்கிற? நான் என்னோட கஷ்டங்களை சொல்லிட்டு இருக்கேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I am expressing my sorrows. I am expressing my sorrows. Sorrow அப்படின்னா நம்மளோட கஷ்டங்கள், கவலைகள். ஓகேவா? ஸோ ஐ எம் எக்ஸ்பிரஸிங் மை சாரோஸ். நான் என்னோட கவலைகளை சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இதுக்கு மேலே என்னால் இங்கே இருக்க முடியாது. இதுக்கு மேலே என்னால் இங்கே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I can't stay here anymore. I can't stay here anymore. I can't stay. என்னால் இருக்க முடியாது. ஸ்டே அப்படின்னா தங்குறது. என்னால் தங்க முடியாது. ஹியர் இங்கே, எனிமோர் இதுக்கு மேலே என்னால் இங்கே தங்க முடியாது. I can't stay here anymore. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம்.
அவன் இங்கே இல்லை, அவன் இங்கே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? he is not here, he is not here. அவன் இங்கே இல்லை, அவன் இங்கே இல்லையா, அவன் இங்கே இல்லையா அப்படின்னு சொல்லி எப்படி கேட்கலாம்? isn't he here, isn't he here. isn't அப்படின்னா இஸ் நாட்டோட ஷார்ட் ஃபார்ம் தான் isn't he here. அவன் இங்கே இல்லையா. ஓகேவா? ஸோ இதுவே அவன் இங்கே தான் இருக்கான், அவன் இங்கே இருக்கான் அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? அவ ஏன் அதை பண்ணக்கூடாது, அவ ஏன் அதை பண்ணக்கூடாது, அவளே பண்ணட்டும், அவன் ஏன் அதை பண்ணக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? why shouldn't she do that, why shouldn't she do that. why shouldn't அப்படின்னா ஏன் கூடாது, she அவள், do that அதை பண்ணுறதுக்கு, அவள் ஏன் அதை பண்ணக்கூடாது, why shouldn't she do that. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். உன்னை கூப்பிட்டது ஏன் தப்பு தான், உன்னை கூப்பிட்டது ஏன் தப்பு தான் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. it was my fault for calling you, it was my fault for calling you, it was my fault. இது ஏன் தப்பு தான், for calling you உன்னை கூப்பிட்டது. ஸோ இப்போ இதை என்ன சொல்கிறோம்? நான் உன்னை கூப்பிட்ருக்க கூடாது, ஏன் தப்பு தான் உன்னை நான் கூப்பிட்டது, பாஸ்டில் நடந்தது. ஓகேவா? அதனால இட் வாஸ் மை ஃபால்ட் காலிங் யூ. ஓகேவா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.